வணக்கம் மக்களே. இந்தியாவோட முதல் அகழ்வாராய்ச்சி ஆன்சைட் மியூசியம் வந்துட்டு நம்மளுடைய ஆதிச்சநல்லூர்ல தான் இருக்கு. இது 2023ஆம் வருஷம் அடிக்கல் நாட்டினாங்க, கட்டி முடிச்சிருக்காங்க. இங்க வந்துட்டு கண்ணாடி தளம் போடப்பட்டு அது மேல நின்று நம்ம அந்த முதுமக்கள் தாலி அதெல்லாம் பாக்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம அதை போய் பார்க்கலாம். சங்ககால பாடல்கள்ல வர்ற விஷயங்கள்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை. ஆரிய மக்கள் சொல்றதுதான் உண்மையான விஷயங்கள். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய வரலாறுன்னு நம்ம ரொம்ப காலமா நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்படிதான் நம்மளை நம்ப வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம எப்போ கீழடியையும் ஆதிச்சநல்லூரையும் சிவகலையையும் தோண்ட ஆரம்பிச்சோமோ அப்பதான் வந்துட்டு எது உண்மையான வரலாறுன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அப்படி நம்மளுடைய வரலாறு தெரிய வந்ததுக்கு முதல் நமக்கு உதவின ஒரு களம் அப்படின்னா அது ஆதிச்சநல்லூர் தான். அந்த ஆதிச்சநல்லூர்ல இருக்கிற லைவ் மியூசியத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மை. நம்ம மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு கண்ணெதிர்க்க இருக்கிற சாட்சிகளா இந்த இங்க இருந்து கிடைச்சிருக்க ஈமத்தாளிகள், அங்க இருந்து கிடைச்சிருக்க பொருட்கள்லாம் வந்துட்டு நமக்கு நிரூபிக்குது. இங்க தங்க நெற்றிப்பட்டைகள் கிடைச்சிருக்கு, வெண்கலத்தாலான சிலைகள் கிடைச்சிருக்கு, நிறைய மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, அதுல அவர்கள் பயன்படுத்தின இரும்பு கத்திகள் கிடைச்சிருக்கு. இப்ப பண்ணின ஆராய்ச்சி மூலமா வந்துட்டு இரும்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நிலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப செம்பு காலத்துக்கு அப்புறம் இரும்பு காலம் அப்படி கிடையாது. செம்பு காலம் இருக்கிறப்பவேன்னு வடபகுதியில செம்பு காலம் இருக்கிறப்பவே தமிழ்நாட்டுல இரும்பு காலம் இருந்துச்சு. அதே நேரத்துல தமிழர்கள் இரும்பை பயன்படுத்துறாங்க. ஏன்னா நம்மளுடைய நிலத்துல செம்பு கிடையாது, நம்மளோட நிலத்துல இருந்தது இரும்பு. அப்ப அந்த காலத்துல இரும்பு பயன்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு.